வாய்ப்பை இந்த அரசானது உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. அதுவும் உங்களுக்கு 200 ரூபாய் குறைவில்லாமல் தினந்தோறும் சம்பளம் தருகின்ற ஒரு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தண்ணி கேட்டீங்க, தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடக்கிறது. இந்த 100 நாள் 150 நாளை மாற்றிருக்கிறப்ப அதே மாதிரி பொங்கலுக்கு எல்லாம் வந்து அந்த 100 நாள் 150 நாள் மட்டும் இல்லை 200 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம். ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் வேலை கொடுக்க சொல்லியிருக்கு. ரெண்டாவது வந்து பொங்கலுக்கு 1000 ரூபாய் சொன்னது கொடுத்தது. அதே போல மோடி அரசானது 5 ஏக்கர் அக்கறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6000 ரூபாய் கணக்கில் போடுறாங்க. இப்ப 2000 ரூபாய் கணக்கு வந்து சேர்ந்துருச்சு நிறைய பேருக்கு. 5 ஏக்கரா குறைவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு திட்டம் கொடுத்து மோடி அரசு அறிவிச்சார். நேற்று கூட கன்னியாகுமரியில் பேசும்போது பேசிட்டு போனாரு, மோடி தான் பேசிட்டு போனாரு. இது நிலம் இருக்கிறவங்களுக்கு நிலமும் இல்லை, வீடும் இல்லை, ஒரே வறுமை கோட்டில் இருக்காங்கன்னா முன்ன திமுக எடுத்து லிஸ்ட் பத்தி எல்லாம் திமுக காரங்க போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க யாரும் பேரே இல்லை. அதுதான் அமைச்சர்கள் போய் முதலமைச்சரோட பேசி இந்த மாதிரி ஒரு தவறான நடவடிக்கை நடந்திருக்கிறது. ஆகவே தான் உண்மையிலேயே வறுமை கோட்டு கீழே பேர் விடுபட்டு இருக்கிற சொன்னதன் காரணமாக ஒவ்வொரு பகுதிகளும் அதிகாரிகள் வந்து வீடு வீடுவாக இப்போது உங்களுடைய மனுக்களை பெற்று உண்மையிலே நீங்கள் வறுமை கோட்டுகள் இருக்கணும். என்ன நினைப்பாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இதுவும் கொடுத்துருவான்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் தயவு செய்து தப்பா நினைக்கக்கூடாது. வந்தாங்க, என்ன எம்பி வந்தாரு, மந்திரி வந்தா சொல்லிட்டு போன எங்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் வரலன்னு கோச்சிக்காதீங்க. நிலம் இல்லாத ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 2000 ரூபாய். பொங்கலுக்கு தான் எல்லா கார்டுக்கும் கொடுத்தாச்சு. பிறகு அதே மாதிரி இந்த 100 நாள் வேலையும் உங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் பண்ணி 150 நாள் பண்ணியாச்சு. பிறகு நிலம் இருக்கிறவங்களுக்கும் மத்திய அரசுல வந்து அவங்களும் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. முதல் தவணை 2000 கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொரு ஏப்ரல் மாசம் இன்னும் 2000 ரூபாய் போட போறாங்க. இப்படி எதிர்கட்சிக்காரங்க வருவாங்க, சொல்லுவாங்க இவங்க என்ன சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க பாரு, தண்ணி இப்ப வரப்போதா, 1 வருஷம் கழிச்சு வரப்போகுது, இவங்க நம்பி ஓட்டு போடுறியான்னு சொல்லுவாங்க. வந்து 2000 ரூபாய் வரை எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து எது செய்யணும் யாரு செய்யணும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பண்ணதுமே அவங்க ஒரு ஊர்வலம் வருவாங்க. இந்த எத்தனை முறை எம்பி வந்தார் இந்த ஊருக்கு, உங்களை கவனிச்சாரா? நீங்க என்ன கேட்க, ஆமா எம்பியே வரல, கவனிக்கல. உங்களுக்கு அப்படிதான் சொல்ல தோணும். நான் வந்து பார்த்துட்டேன், ஒரு ஊரா வந்து வந்தாங்க. இருந்தா கூட சில பேர் நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்ப இந்த எம்பிக்கு ஓட்டு போட்டுமா ஆளே காணும், வரவே இல்லை. இப்படின்னா மனுஷனுடைய இயற்கை குணம் அது. ஆனால் நாங்கள் வந்து நேரடியாக உங்களை எல்லாம் பார்த்து செய்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த அரசு நம்முடைய அரசு தான் இருக்குது. யாரு இருந்தாலும் யாரு ஜெயிச்சாலும் நம்முடைய கட்சி ரெட்டையில ஜெயிச்சாதான் உங்களுக்கு இந்த திட்டம் எல்லாம் சரியான முறையில் வருமே தவிர 100 நாள் 150 நாள் பொங்கலுக்கு கொடுத்த மாதிரி பணம். அதே போல இந்த தண்ணி வரணும்னாக்க இந்த அரசு எடுத்த திட்டம் இந்த அரசால் தான் முடியும், ரெட்டையிலால தான் முடியுமே தவிர மற்ற எவராது சொன்னா நம்பி ஏமாந்துடாதீங்க. இங்க இருக்கிறவங்க ஒன்னாங்க வெளியில போயிட்டாங்க, என்னென்ன பண்றாங்க. அவங்க வேற கட்சி விட்டு கட்சி மாறி போயிட்டே இருப்பாங்க. கட்சி மாறி போறதால ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு வாடிக்கை. ஒரு கட்சியிலிருந்து வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் அரசாங்கம் சம்பாதிப்பாங்க, விட்டு அடுத்த இன்னொரு கட்சி ஓட்டிட்டு வந்து இங்க பேசும்போது அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு எல்லாம் தோரணமா கேட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. வந்து அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, நான் செஞ்சேன் பாரு, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு வீரப்பிரதான் பேசுவாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. இது உங்களுடைய அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம். அம்மா நினைச்சு பாருங்க, ஒரு தாய் உங்களுக்காக என்னென்ன செஞ்சாங்க. மிக்சி கிரைண்டர் ஃபேன் வந்து கொடுத்து, உங்களுக்கு எல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்து, இலவச அரிசியை கொடுத்து, இதே போன்றது 82 கோடி ரூபாய் அவங்க அனௌன்ஸ் பண்ணது, அவங்க அறிவித்த திட்டம் தான் உங்களுக்கு வருது. இப்படி ஒரு தாய் அந்த இவரோட இன்னைக்கு இல்ல. அந்த தாய் இவரோட இல்லாத நடக்கும் போது எதிர்கட்சிக்காரன் புகார் சொன்னாக்க அந்த தாயால பலன் அடைஞ்சவன் அதே வந்து பொய் சொல்லுவாங்க உங்ககிட்ட. நம்பாதீங்க. நீங்க நம்ம இந்த அம்மாவை நினைச்சு பாருங்க. நீங்க உங்க அரசாங்கம் ரெட்டையில அரசாங்கம் 2 வருஷத்துக்கு இருக்குது. எது குறை சொன்னாலும் எது தேவை என்று சொன்னாலும் இவர்கள் இந்த அரசால் தான் செய்ய முடியுமே ஒழிய இந்த எதிர்கட்சியில் வருகிறது திமுக காங்கிரஸ் ஒண்ணு உங்களுக்கு செய்யாது. உங்களை ஏமாந்து போகாதீர்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது பொங்கல் பரிசு வழங்கினார். பொங்கல் பரிசு வழங்கும் பொழுது அரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, முந்திரி, திராட்சை, கரும்பு, இலவச வேஷ்டி சேலைகள் என்று வழங்கிய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைசியாக 100 ரூபாய் ரொக்கமும் கொடுத்து கொண்டிருந்தார். அதை மீண்டும் மெருகூற்றுகின்ற வகையில தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடி குடும்ப அட்டைகளுக்கு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 1000 ரூபாய் என்று அள்ளி கொடுத்து 2000 கோடி ரூபாயை தமிழகத்தில் ஆறி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. 2000 கோடி ரூபாய், 1000 ரூபாய் என்பது ஒரு குடும்ப அட்டைகளுக்கு சிறிய தொகையாக தெரியலாம். ஆனால் தமிழகத்தில் 2 கோடி குடும்ப அட்டைகளுக்கும் 2000 கோடி ரூபாயை இதுவரை எந்த அரசும் எந்த முதலமைச்சரும் கொடுத்ததில்லை. அது மட்டுமல்ல,
இப்பொழுது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய கணக்கெடுப்பு பணிகள் என்பது அதில் சில பிரச்சனைகள் இருப்பதை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொன்ன உடனேயே அதிகாரிகளை அழைத்து தமிழகத்தில் அந்த கணக்கெடுப்பு பணிகளை நிறைவு செய்து நிச்சயமாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அந்த 2000 ரூபாய் சென்றடைய வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் உங்கள் பகுதியில் கணக்கெடுப்பு வருவார்கள். நீங்கள் உங்கள் பகுதியில் கணக்கெடுப்பு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை கணக்கெடுத்த பொழுது உங்களுடைய மனுக்களை பெறும் பொழுது ஒப்புகை சீட்டு என்று ஒரு சீட்டையும் வழங்குவார்கள். நிச்சயமாக அதில் தகுதியுடைய நபர்களுக்கு அந்த 2000 ரூபாய் சென்றடையும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் தமிழக மக்களுக்கான திட்டங்களை கொடுத்த அரசு. இதற்கு முன்னரே எத்தனையோ அரசுகள் இருந்திருக்கின்றன, திட்டங்களை சொல்லி இருக்கிறார்கள், வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிந்தவுடனேயே அவர்களுடைய வேலைதான் முக்கியம் என்று சென்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் தான் தமிழகத்தில் எந்த ஒரு திட்டம் தீட்டினாலும் அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்திய ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் இன்று மறைந்து விட்டாலும் அம்மா அவர்கள் கொடுத்த திட்டங்கள் மக்கள் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கின்ற காரணத்தால் தான் ஆளுகின்ற அரசு மீண்டும் அரியணையில் அமர்த்திய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவரை சாரும். அம்மா அவர்கள் இல்லாத நிலையிலும் இரு பெரும் தலைவர்களும் தமிழகத்தில் அம்மா கொடுத்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் நன்றியுடன் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வெளிச்சம் சாக்லேட்